சாந்தி. இன்று 22/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, அப்பா இறைவன் எப்போதும் குழந்தைகளை அன்பாக அழைப்பார். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு தந்தை என்ன கூறுகின்றாரோ அதை மட்டும் கேளுங்கள். அசுரத்தனமான விஷயங்களை கேட்காதீர்கள், பேசாதீர்கள், கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள். எவ்வளவு அருமையாக, அழகாக, அன்பாக சொல்கின்றார் பாருங்க. உங்களுக்கு தந்தை, நமக்கு இரு தந்தை இருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் இரு தந்தை. இந்த சரீரத்திற்கு, இந்த உடலிற்கு ஒரு தந்தை, இந்த ஆத்மாவிற்கு இன்னொரு தந்தை. ஆத்மா எங்கிருக்கின்றது? இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. இந்த ஆத்மாவிற்கு தந்தை பரமாத்மா. அவர் எங்கிருக்கின்றார்? பரந்தாமத்தில் இருக்கின்றார். அந்த தந்தை சொல்வதை என்ன கூறுகின்றாரோ அதை மட்டும் கேளுங்கள். அசுரத்தனமான விஷயங்களை கேட்காதீர்கள், பேசாதீர்கள், கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள். அவ்வளவு அழகான வார்த்தை. நன்றாக அதை பின்பற்றுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு நிச்சயம் தந்தை மூலம்தான் ஏற்பட்டது? கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு நிச்சயம் தந்தை மூலம்தான் ஏற்பட்டது? பதிலை அவரே சொல்கின்றார். நான் உங்களது தந்தையாகவும் இருக்கின்றேன், ஆசிரியராகவும் இருக்கின்றேன், சத்குருவாகவும் இருக்கின்றேன் என்று தந்தை உங்களுக்கு நிச்சயம் செய்விக்கிறார். நீங்கள் இதே நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். ஆனால் மாயை உங்களை மறக்கடிக்கிறது. மாயை யாரு? மாயை என்றால் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மாயை ராவணன் என்றால் யார்? 5 விகாரங்கள்: காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை. இந்த 5 விகாரங்கள் தான் மாயை. இந்த மாயை உங்களை மறக்கடித்துவிடும். நீங்கள் என்ன நினைவில் இருக்கின்றவர்களை, அப்பாவினுடைய நினைவில் இருந்தாலும் உங்களை மறக்க முயற்சி செய்யும். ஆனால் நீங்கள் விடக்கூடாது. அந்த அப்பாவினுடைய நினைவில் இருந்து அந்த மாயையை தோற்கடிக்க வேண்டும். அஞ்ஞான காலத்தில் மாயையின் விஷயம் இல்லை. அஞ்ஞான காலத்தில் மாயையின் விஷயம் இல்லை. கேள்வி: 2வது கேள்வி: எந்த சார்ட் வைப்பதில் விசால புத்தி தேவை? எந்த சார்ட் வைப்பதில் விசால புத்தி, பரந்த புத்தி தேவை? பதில்: தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம்? தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம்? இந்த சார்ட் வைப்பதில் மிகவும் விசால புத்தி தேவை. ஆத்ம உணர்வுடன் தந்தை நினைவு செய்யுங்கள். அப்போது பாவ கர்மங்கள் அழியும். பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தால் அனுபவித்தாக வேண்டும். ஆனால் இறைவனுடைய நினைவில் இருந்தால் அந்த பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று இறைவன் கூறுகின்றார்.